உங்கள் சகோதரர்கள் எப்படி அவ்வளவு பேரும் அப்படி இணக்கமா இருக்கிறீங்க? இவ்வளவு ஆண்டு காலமாக அந்த உறவை எப்படி இவ்வளவு நேர்த்தியா கையாளுகிறீர்கள்? அம்மா ஒரு சென்டர் பாயிண்டா அவங்க இருக்கிறதுனால சின்ன வயசுலேருந்தே எப்படின்னா 4 பேருமே ஒன்றா இருந்ததே இல்லை. ஆ, மாபெரும் வறுமை. ஓகே. பிள்ளைங்க நல்ல சோறாவது சாப்பிட்டுன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தங்களையும் ஒரு இடத்துக்கு அனுப்பிட்டாங்க. போஸ் மட்டும்தான் வீட்டில் இருந்த பையன், ஓ. கடைசி பையன். பெரிய அண்ணன் எங்கள் மாமா கடைக்கு செம்மங்குப்பத்துக்கு போயிட்டார். சின்னண்ணன் மதுரையில் ஒரு மெஸ்ஸில் வேலை பார்த்தார். நானும் மூலங்குடியில் எங்கள் தாத்தா வீட்டில் வளர்ந்தேன். எல்லாருக்குமே தனித்தனியாக ஒரு கனவு என்ன இருக்குன்னா, எங்கள் அண்ணன் இன்னைக்கு எப்படி இருக்கும், நம்ம எப்போ பார்ப்போம். ஏதோ ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எங்கள் அண்ணனது வந்து பெரிய காலர் வச்சு ரொம்ப முடியோட எங்கள் பெரிய அண்ணனுடைய ஃபோட்டோ பார்க்குறேன். எப்படா எங்கள் அண்ணனை பார்ப்போம்னு சொல்லியிருக்கு. இந்த 4 பேருமே தனித்தனியாக தான் வளர்ந்தோம். ஆனால் நினப்பு மொத்தமும் 4 பேருக்கும் 4 பேருக்கும் தனித்தனி. எங்கள் தம்பிங்க எப்படி நம்ம இருப்பாங்கன்னு எங்கள் அண்ணன் சின்னண்ணன் எங்கேயோ யார்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கோம். எங்கள் பெரிய அண்ணன் எப்படி நம்ம இருப்பாருன்னு எங்களுக்கு ஒரு கனவு இருக்கும். இப்படி ஒரு ட்ரீமையோட சின்ன வயசுலேருந்து இருந்ததுனால அப்புறம் எங்கள் வீடு ரொம்ப சின்ன வீடு. ஆனால் எங்கள் அம்மா அதை எவ்வளோ பக்குவமாக பார்த்துப்பாங்க தெரியுமா? அது ஒரு மாளிகை மாதிரி மெயின்டைன் பண்ணுவாங்க. ம். அது ஒரு எங்கள் வீட்டை கிராஸ் பண்ணி போகிறவங்க தான் பின்னாடி வந்து கிணத்துல தண்ணி எடுக்கணும். எல்லாரும் போகிறப்ப எல்லாம் கேட்பாங்க, அக்கா லோனாயக்கா இந்த வாசம் பார்த்துட்டு சாப்பிட வரலாமான்னு கேட்பாங்க. அது அப்புறம் எங்கள் அம்மாவுக்கு வந்து என்னென்னா எல்லாரும் சேர்ந்துருக்கணும் அந்த மனப்பான்மை அம்மாக்கிட்ட இருந்ததுனால இன்னைக்கு வரைக்குமே ஜாயின்ட் ஃபேமிலி தான். நாங்கள் தனியாக 2 பேரும் இங்கே தொழில் பண்ணிட்டு அவங்க 2 பேரும் தனியாக அங்கே இருந்திருந்தாலுமே எல்லாம் ஒன்றா இருக்க மாதிரி தான். அவங்க பசங்க எல்லாமே எங்கள் வீட்டில் தான் வளர்ந்தாங்க. பெரிய என்ன பசங்க எல்லாமே இங்கே தான் வந்து படித்தாங்க. எல்லாம் ஒன்று தான். இதுதான் ஒரு பெரிய சோகம். என்னென்னா சமீபத்தில் சின்ன வயசுலேருந்து நீங்கள் எத்தனை பேர்னு கேட்டால் 4 பேர்னு சொல்லி சொல்லி பழகுனதுனால இன்றைக்கி அதே தான் வருது. ஒரு அண்ணன் ஒண்டியும் சமீபத்தில் இறந்துட்டாங்க.